Hi friends, today's special spicy chicken spaghetti. நம்ம ஸ்பெகெட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் சமைக்க போகிறோம். அதாவது ஹெல்த்தியான முறையில் எண்ணெய் குறைவாக யூஸ் பண்ணி நம்ம சமைக்க போகிறோம். அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துச்சிங்க. பேன் சூடான பிற்பாடு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஸோ நான் எண்ணெய் வந்து குறைவாக தான் நான் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுன்ட்டு. அப்படி உங்களுக்கு எண்ணெய் கூடுதலாக வேணால் கூடுதலாக ஊற்றிக்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு போட்டுக்கிறேன். அது போட்டு கொஞ்சம் கிண்டி விடுவோம். நல்லா வாசமாகவும் நல்ல நிறமும் மாறணும். பூண்டு ஒரு லெவல் வந்து குக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சிக்கன் ஸ்பெகெட்டி செய்கிறோம். ஸோ சிக்கனுக்கு வந்து ஜிஞ்சர் கண்டிப்பாக இருக்கணும், இல்லைனாக்கா வாடை எடுத்துரும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த வாடெல்லாம் வந்து வெளியாகுது. கொஞ்ச நேரம் நம்ம வேக விடுவோம். இருந்தாலும் இப்போ நம்ம போன்லெஸ் சிக்கன் போட்டுக்கலாம். நான் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், போன்லெஸ் சிக்கன். இது கிளறி விடுவோம். எண்ணெய் குறைவாக இருக்கிறதுனால இது வேகிறது கொஞ்சம் கஷ்டப்படும். நீங்கள் வேணால் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது எண்ணெய்க்கு பதிலுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. ஸோ கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதுலேயே அது நல்லா வெந்துடும். தண்ணி ரொம்ப ஊற்ற வேணாம். அந்த சிக்கன் லெவல் குக் பண்ணுற லெவலுக்கு நம்ம ஊற்றினா போதும். கொஞ்ச நேரம் கோழி வேகட்டும். இப்போ கோழி அரிசி வந்து நல்லா நிறம் மாறிச்சு, எல்லாம் ஒயிட்டாக மாறிச்சு, ரெட்டாக இல்லை, எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. ஊசி மிளகா நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பு ஊசி மிளகா உரப்புக்கு. ஏன்னா இது ஸ்பைசி ஸ்பெகெட்டினால ஊசி மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பவுல் கேரட் போட்டுக்கிறேன். நல்லா அப்படியே சுரண்டுனது. இது தவிர்த்து நீங்கள் கேப்சிகம்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம், மஷ்ரூம் போடுறதுனா போட்டுக்கலாம். ஸோ கேரட்டும் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் டேஸ்ட்க்கு ஏற்றபடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். கேரட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. தண்ணியும் அங்கே இல்லை, நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த ஸ்பெகெட்டி வந்து இல்லை போட்டுக்குவோம். நான் ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த ஸ்பெகெட்டி வந்து தண்ணியில் போட்டு அதில் உப்பு எண்ணெய் ஊற்றிருந்தேன். பாயில் பண்ணி தனியாக எப்படி மீன் வேக வச்சு எடுக்கணுமோ அதே மாதிரி இந்த ஸ்பெகெட்டியும் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம தாளிச்சி வச்சதில் வந்து நம்ம கிளறி எடுக்க வேண்டியது தான். இதில் நூடுல்ஸ் வந்து ஏற்கனவே குக் ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் ஒரிகானோ போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் உரப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். பிளாக் பெப்பர் அதையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த நூடுல்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும், பிகாஸ் இட்ஸ் ஸ்பைசி ஸ்பெகெட்டி. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுருவோம். ஸோ கீழே உள்ள சாந்தெல்லாம் வந்து நல்லா ஈவன் ஆகணும், சேமான கலராக இருக்கணும். அப்படி உங்களுக்கு கலரை கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு, லாங்காக இருக்குன்னா கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கலரத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 2-3 கட் பண்ணி விட்டுங்க.
நம்ம அவசரத்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடணுனாக்கா ஸோ இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஒன்றும் டேஸ்ட்டாக வேணும்னாக்கா எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிங்க. அப்புறம் சிக்கன் ஸ்டாக் 1 டீஸ்பூன் போட்டிங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். நான் வந்து இதெல்லாம் போடலை. எனக்கு வந்து இந்த நூடுல்ஸ் ஹெல்த்தியாக வேணும். அதனால் நான் ஆயில் கட் பண்ணிட்டேன். ஆயில் வந்து குறவாக தான் ஊற்றினேன். சிக்கன் ஸ்டாக் கட் பண்ணிட்டேன். ஸோ அப்பயும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்ற அளவுக்கு ஒரு அளவாக நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெகட்டி வந்து நம்ம எப்படி சமைச்சு சாப்பிட்றதுன்னு. சரிங்களா? அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்பைசி சிக்கன் ஸ்பெகட்டி இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you. Love you all. Take care. Happy cooking. Drop it.